ஹோட்டல்ல இருக்கிற மாதிரி சேம் டேஸ்ட்ல வீட்ல எப்படி பிரியாணி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி விட்டுறணும். இந்த ஸ்மெல் நமக்கு வெளியில வரணும். நல்லா அந்த ஸ்மெல் வெளியில வர அளவுக்கு நம்ம வணக்கணும். நம்ம வணக்கின உடனே நம்ம வெங்காயம் போட்டுறக்கூடாது. கொஞ்ச நேரம் நல்லா வணங்கிட்டக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த ஸ்மெல், பட்டை லவங்க ஸ்மெல்லாம் நல்லா தெரியும். அதுக்கப்புறம் தான் நீங்க வெங்காயம் ஆட் பண்ணணும். வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம்னா 2 எடுத்துக்கலாம். சின்ன சைஸ் வெங்காயம்னா ஒரு 3 வெங்காயம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் ஸ்லைஸ் நல்லா சன்னமா கட் பண்ணி எடுத்துக்கணும். நீங்க மொத்தமா கட் பண்ணி எடுத்துக்காம எவ்வளவு சன்னமா முடியுதோ அவ்வளவு சன்னமா கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அப்பதான் பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். அது நம்ம நல்லா வணக்காமே நம்ம சீக்கிரமா பண்ணிட்டோம்னா அது டேஸ்ட் அப்படியே பச்சை பச்சையா இருக்கும். நமக்கு சாப்பிடும் போதே தெரியும் டிஃப்ரென்ஸ். வேகாத மாதிரியே இருக்கும், ஒரு மாதிரி ஸ்மெல்லா இருக்கும், நல்லா இருக்காது. அதனால எப்பயுமே வெங்காயம் தக்காளி பொறுத்த வரைக்கும் நம்ம எவ்வளோ நல்லா வதக்க முடியுதோ அவ்வளோ நல்லா வதக்கிடணும். வதக்கும் போது நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டு வதக்கணும்னா சீக்கிரமா நல்லா வதங்கிடும். எப்பயுமே பிரியாணிக்குன்னு மட்டும் இல்லை, நீங்க எது பண்றதா இருந்தாலும் வெங்காயம் தக்காளி வதக்கும் போது உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கினீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமா வதங்கிடும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் குக் பண்றதுக்கு. இல்லைன்னா ரொம்ப நேரம் வதக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இது வெங்காயத்தோட கலரே சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் நீங்க நல்லா வணக்கணும். ஓகேவா? அப்பதான் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்ப பாருங்க, வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்கு. மாறினதுக்கு அப்புறம் நம்ம புதினா ஆட் பண்ணிக்கிறோம். புதினா நல்லா வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அந்த புதினா ஆட் பண்ணிக்கிட்டேன். புதினா வெங்காயம் ஆட் பண்ணிட்டு உடனே ஃபர்ஸ்ட் புதினா ஆட் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும். நீங்க தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாம் போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் புதினா போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போடுறேன். அப்பதான் எங்களுக்கு நாங்க எடுத்திருக்க குவான்டிட்டிக்கு கரெக்டா இருக்கும். நான் இப்போ ஒரு 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கோம். அதுக்கு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாதான் அதோட டேஸ்ட் கரெக்டா மேட்ச் ஆகும். அதனால நான் 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. இல்லைன்னா ரொம்ப பச்சை ஸ்மெல்லா அடிக்கும். உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அப்படி கையில சும்மா தெளிச்சு விடுற மாதிரி கொஞ்சம் தண்ணி போட்டீங்கன்னா அடி பிடிக்காம இருக்கும். நல்லா கிண்டிட்டு நெக்ஸ்ட் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 தக்காளி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 தக்காளி போட்டுட்டு தக்காளி இருக்கிறதே தெரியக்கூடாது, நல்லா மேஷ் பண்ணி விடணும். வெங்காயமும் தக்காளியும் நமக்கு பிரியாணியில சேர்த்து இருக்கிற மாதிரி தெரியக்கூடாது. நல்லா மேஷ் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டு அந்த மசாலாவோட நல்லா அது இதா மெல்ட் ஆகணும். அப்பதான் நமக்கு பிரியாணியோட டேஸ்ட் செம சூப்பரா வரும். இப்ப லைட்டா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்ப பாருங்க, அவங்களுக்கே தெரியுதா அந்த மசாலாலாம் நல்லா இறங்கி இருக்கு. நமக்கு இன்னும் எதுவுமே மசாலாவே நம்ம சேர்த்துல. அந்த வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு இது மட்டுமே நமக்கு ஃபுல்லா இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்ட்ல வந்திருக்கு. இப்ப நம்ம கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் சேர்த்தும் போது என்ன ஆகும்னா சிக்கன் செம சாஃப்டா வேகும். ஈஸியா சீக்கிரமா வேகும். சீக்கிரமா வேகிறது இல்லாம நல்லா சாஃப்டாவும் இருக்கும். நம்ம பிரியாணியில சிக்கன் எடுத்து சாப்பிடும் போது அப்படியே சிக்கன் பீஸ் அவ்வளோ சாஃப்டா இருக்கும். நீங்க எப்பயுமே தயிர் ஆட் பண்ணி பிரியாணி பண்ணுங்க.
மிளகாத்தூள் வந்து நாங்கள் 1.5 ஸ்பூன் போடுறோம். ஏன்னா நாங்கள் எதுவுமே காரத்துக்கு வந்து வேற எதுவுமே சேர்த்தலை, மிளகாத்தூள் மட்டும்தான். நீங்கள் வந்து பச்சை மிளகா போடுற மாதிரி இருந்ததுன்னா மிளகாத்தூள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து பச்சை மிளகா போட மாட்டோம், அதனால 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். நான் வந்து சக்தி பிரியாணி மசாலா தான் போடுறேன். சக்தி பிரியாணி மசாலா வந்து எப்பயுமே வந்து பிரியாணிக்கு செம்ம டேஸ்ட் கொடுக்குது. நாங்கள் ட்ரை பண்ண அளவுக்கு அது வந்து அப்படியே அந்த ஹோட்டல்ல சாப்பிட்ற டேஸ்ட் கொடுக்கும். அது வந்து என்ன மிஸ்டேக் நீங்க பண்ணக்கூடாதுன்னா, சக்தி மசாலா இது வந்து ஆட் பண்ணும்போது, பிரியாணி மசாலா ஆட் பண்ணும்போது நீங்க வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ணக்கூடாது. கறி மசாலா, மல்லித்தூள் அதெல்லாம் போடக்கூடாது. நான் போட்டது மட்டும்தான் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு, பிரியாணி மசாலா, அவ்வளவுதான். இப்ப நான் 1 kg சிக்கன் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு போட்டு நல்லா கிண்டி இருக்கேன். இப்போ சிக்கனுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம உப்பு போட்டுக்கணும். அப்பதான் சிக்கன்லயும் வந்து உப்பு ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைன்னா சிக்கன்ல வந்து உப்பு இருக்காது. அதனால சிக்கனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா அந்த கிரேவியோட சிக்கன்லாம் நல்லா கோட்டிங் ஆகுற மாதிரி நல்லா வந்து கிண்டி விட்டுருணும். அப்பதான் வந்து அந்த கிரேவியோட எசன்ஸ்லாம் வந்து ஃபுல்லாக அந்த சிக்கன்ல இறங்கும். அப்பதான் நம்ம சிக்கன் எடுத்து சாப்பிடும்போது நமக்கு அந்த டேஸ்ட் இருக்கும். இல்லைன்னா பிரியாணியில மட்டும் தான் டேஸ்ட் இருக்கும், சிக்கன்ல வந்து அந்த டேஸ்ட் இறங்கியிருக்காது. அப்படியே வந்து ஒரு 80% சிக்கன் வந்து அப்படியே குக் ஆகணும், அப்படியே பாயிலே குக் ஆகணும். குக் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். தண்ணி வந்து நாங்க வந்து 6.5 டம்ளர் தண்ணி ஊத்துறோம். ஏன்னா வந்து 3 டம்ளர் வந்து அரிசி எடுத்திருக்கோம். 3 டம்ளருக்கு 6.5 டம்ளர் தண்ணி ஊற்றினா எங்களுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து நாங்க நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் போட்டிருக்கோம். ஜீரக சம்பா அரிசியோ பாஸ்மதி அரிசியோ போடலை. நார்மல் அரிசியிலேயே நல்லா ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்கும் பிரியாணி, அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நாங்க வந்து இந்த மெத்தட்ல செஞ்சுதான் எப்பயுமே சாப்பிடுவோம். செம்ம டேஸ்டா வரும். ஒரு டைம் கூட வந்து டேஸ்ட் வந்து மாறினதே இல்லை, சூப்பரா இருக்கும். என சொல்ல போனா ஹோட்டல்ல இருக்கிற டேஸ்ட்டை விடையே இது இன்னும் சூப்பரா இருக்கும். இப்ப வந்து நல்லா கொதிக்கணும். சிக்கன் நம்ம போட்ட சிக்கன்லாம் நல்லா வெந்து நல்லா வந்து கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அரிசி போடணும். சிக்கன் வந்து 80% வந்ததுக்கு அப்புறம் நம்ம அரிசி வந்து நல்லா கழுவிட்டு இதுல அரிசி ஆட் பண்ணிக்கணும். நான் முன்ன சொன்ன மாதிரி 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். இப்ப அரிசி வந்து பாதி வேகணும். பாதி வேகிற அளவுக்கு நம்ம வந்து அப்படியே வந்து அதுல கொதிக்க வைக்கணும். நம்ம வந்து அரிசி போட்ட உடனே வந்து விசில் விட்டுறக்கூடாது. நம்ம வந்து இப்ப தம் தான் வைக்க போறோம். ஒரே ஒரு விசில் தான் விட போறோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தம் தான் வைக்க போறோம். அதனால வந்து அரிசி வந்து நம்ம இதுல போட்டு நல்லா கிண்டிட்டு உங்களுக்கு சப்போஸ் உப்பு பத்துதா என்னன்ட்டு இந்த ஸ்டேஜ்ல செக் பண்ணிக்கோங்க. உப்பு கரெக்டா இருந்தா விட்டுருங்க. நாங்க போட்டது வந்து எங்களுக்கு உப்பு கரெக்டா தான் இருக்கு, அதனால நாங்க எக்ஸ்ட்ரா உப்பு சேர்க்கல. உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா நீங்க இந்த ஸ்டேஜ்ல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்ப வந்து சாப்பாடு வந்து நல்லா கொஞ்சம் கொதிக்க விடணும். ஒரு 50% சாப்பாடை வந்து நல்லா வேகணும். இப்ப சாப்பாடு நல்லா வெந்துருச்சு, சிக்கனும் நல்லா வெந்துருச்சு, 80% வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து குக்கர் மூடி வச்சு நம்ம வந்து ஒரே ஒரு விசில் விட்டோம்னா நமக்கு வந்து பிரியாணி ரெடி ஆயிடும். இப்ப வந்து நம்ம மூடி வைக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் குக்கர் மூடிட்டு ஒரே ஒரு விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம நிறுத்திட்டு தம்ல வச்சிடணும். தம்ல வச்சுட்டோம்னா நமக்கு வந்து சூப்பரான பிரியாணி வந்து ரெடி ஆயிடும். பாருங்க, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. செம்மையா இருந்தது, சூப்பரா இருந்தது டேஸ்ட். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இது வந்து நீங்க இந்த பிரியாணி அரிசி வாங்கி செய்யணும், பாஸ்மதி அரிசி வாங்கி செய்யணும் இப்படிலாம் எதுவுமே இல்லை. நீங்க நார்மல் சாப்பாட்டு அரிசியில செஞ்சாவே அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்ல வரும். கண்டிப்பா செஞ்சு பாருங்க. எங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்க.